அகநானூறு திணை பாலை. பாடியவர் மாமூலனார். துறை புணர்ந்து உடன் போன தலைமகளுக்கு இறங்கிய தாய் திரட்டும் அயலார்க்கு உரைத்தது. கூற்று நற்றாய் மலை வெடித்து பிளக்கும்படி காய்கிறது. பறந்து செல்லும் பறவைகளை இணைதற்கு ஏதுவாகிய வெப்பம் மிக்க நீண்ட இடத்தில் உளி போலும் வாயை உடைய கொடிய பரற்கற்கள் காலின் அடியில் பதிந்து வருத்தம் தருவதால் இறக்கும் இடம் இன்னது என்று அறிய முடியாத மூங்கில் தரிந்து காணப்படும் காட்டில் நேன் மகள் உடன் போனதற்காக வருத்தம் அடையவில்லை. யான் அவளை பிரிந்திருந்து உலைக்கண் உதும் துருத்தி போல என் நெஞ்சு பெருமூச்சு விட்டு உள்ளம் மெலிந்து தீயில் வெந்தது போன்ற வேதனை மிக்க நெஞ்சத்தோடு கண் துயிலாமல் வாய் வருந்தி புலம்பினேன். ஒளி தங்கிய படையினையுடைய கரிகால் வளவனோடு வெண்ணிப் போர்க்களத்தே போர் செய்து புறப்புண் பட்டமைக்கு நாணின பெருஞ்சேரலாதன் போர்க்களத்தின் அருகே வாளொடு வடக்கிருந்தான். அச்செய்தியாகிய இன்னாமையும் இனிமையும் உடைய உரையினை கேட்ட பெரியோர் பெறுதற்கரிய சொர்க்கத்திற்கு அவனோடு செல்லும் பொருட்டு உயிர் நீத்தனர். இவ்வுலகத்து ஆசையை விரும்பி என்னை விட்டு என் மகள் பிரிந்தும் போகாத என் உயிரை நொந்தேன் என்றாள்.